பிரபாடாக்ஸ் உறவுகளுக்கு வணக்கம். நம்ம வீட்டு குப்பைய பக்கத்து வீட்டுல கொண்டு போய் கொட்டினா பக்கத்து வீட்டுக்காரன் சும்மா இருப்பானா? கண்டிப்பா ஏதாவது ஒரு பஞ்சாயத்தை கூட்டுவான். அப்படியும் அவன் சும்மா இருக்கான் அப்படின்னா ஒண்ணு அவன் சொத்தையா இருக்கணும், இல்ல நாம பெரிய டானா இருக்கணும். நான் இப்ப எந்த கதையை சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். கேரளாவோட வேஸ்ட்டை கொண்டாந்து தமிழ்நாடோட பார்டர் டிஸ்ட்ரிக்ட்ல கொட்டுறது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட போன ஜென்மத்துல இருந்து நடக்குது அப்படின்னே சொல்லலாம். அத்தனை வருஷமா இது நடந்துட்டு தான் இருக்கு. ஏன்பா கேரளாவிலேயே கொட்டிக்க மாட்டாங்களா அப்படின்னா கொட்ட மாட்டாங்க. இந்த இறைச்சி கழிவுகள் எல்லாம் இருக்குல்ல, அதை அங்கேயே கொட்டினா சுத்தி இருக்க இடத்தெல்லாம் நாரும் நாத்தம் அடிக்கும், மக்கள் கேள்வி கேட்பாங்க. அதே மாதிரி இந்த மெடிக்கல் வேஸ்ட் எல்லாம் இருக்குல்ல, அதை அங்கேயே கொட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அதனால அதை பக்கத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏதாவது டிசீஸ் வரும், ஏதாவது நோய் வரும். அப்படிங்கிறதுனால அதை அங்க கொட்ட உங்களுக்கு இடம் இருக்கு. நமக்கு தெரியும் தமிழ்நாட்டை விட கேரளாவில் பாப்புலேஷன் எந்த அளவுக்கு கம்மி, எந்த அளவுக்கு அந்த கவர்மெண்ட் இடம்லாம் இருக்கு அப்படின்னு தெரியும். இருந்தாலுமே அவங்க அங்க கொட்டிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்க மக்கள் பாதுகாப்பா இருக்கணும். அதே மாதிரி மெடிக்கல் வேஸ்ட்டை ஈஸியா கொண்டு போயிட்டு கொட்டிட முடியாது. அதுக்குன்னு சில சேஃப்டி ப்ரொசீஜர்லாம் இருக்கு. அதெல்லாம் ஃபாலோ பண்ணா மட்டும்தான் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் அந்த மெடிக்கல் வேஸ்ட் எல்லாம் அப்படி கொட்ட முடியும். ஸோ அது கஷ்டமா இருக்கு. அப்படிங்கிறதுனால இங்க தமிழ்நாட்டில் ஈஸியா நிறைய கவர்மெண்ட் புறம்போக்கு நிலம் சொல்லுவோம்ல, அதே மாதிரி நிலங்கள்லாம் இந்த திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி, கோயம்புத்தூர் அந்த பார்டர் டிஸ்ட்ரிக்ட்ல நிறையவே இருக்கு. ஸோ அங்க கொட்டுற வேலை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பல வருஷமா இது நடந்துகிட்டு தான் இருக்கு. புறம்போக்கு நிலத்துல தானப்பா இதை கொட்டுறாங்க அப்படின்னா முன்னாடி மாதிரி ஒரு 500 ஏக்கர் 1000 ஏக்கர்லாம் இப்ப கவர்மெண்ட்டுக்கு புறம்போக்கு நிலம் இருக்கிறது கிடையாது. ஏதோ ஒரு வில்லேஜ் இருக்கு அப்படின்னா அதுல ஒரு 5 ஏக்கர் 10 ஏக்கர் புறம்போக்கு நிலம் இருக்கும். அங்க இருக்கிறவங்க எல்லாம் அதுதான் விளையாடுறதுக்கோ இல்ல மாடு மேய்க்கிறதுக்கோ யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இடத்துல இவங்க தேடி கொட்டுறது அப்படிங்கிறது நடந்துட்டு இருந்தது. பட் கேள்வி கேட்கறது அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய கிராம மக்களும் சரி இல்ல கட்சிகளும் சரி கேள்வி கேட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க. கேரளா இந்த மாதிரி மெடிக்கல் வேஸ்ட் கொட்டுறாங்க, இறைச்சி கழிவுகளை கொட்டுறாங்க, எங்களால சுத்தி வாழ முடியல அப்படின்னு இந்த பிரச்சனை அப்படிங்கிறது எல்லாருமே பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க. பட் கேரளா கவர்மெண்ட் நீங்க என்ன சொன்னாலும் நாங்க காதுல வாங்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தாங்க. அங்க கொட்டுவாங்கல்ல நிறைய லாரியில டிரைவர்ஸ், அவங்கள அரெஸ்ட் பண்ணி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தது. ஆனா நடவடிக்கை அப்படிங்கிறது எடுக்கவே முடியாத மாதிரி இருந்தது. இதுல இன்னொரு விஷயம் கேரளாவுக்கு ஒரு ஃபேவரா போச்சு. என்ன அப்படின்னா நம்ம தென் மாவட்டங்கள் இருக்குல்ல, அங்க இருந்து கேரளாவுக்கு லாரி போறது அப்படிங்கிறது டெய்லி பல 100 லாரிகள் போகும். அதாவது காய்கறி ஏத்திட்டு போறதும் அது இதுன்னு தேங்காய் ஏத்திட்டு போறது அப்படின்னு நிறைய லாரி கேரளாவுக்கு ஏதோ ஒரு பொருள் ஏத்திட்டு போகும். அப்படியே இல்லை அப்படின்னா கூட கன்னியாகுமரியில மலையை உடைச்சி அங்க போகுது இல்லையா துறைமுகம் கட்ட, சோ அத மாதிரி லாரி அப்படிங்கிறது போகும். லாரி போகுது அப்படின்னா ரிட்டர்ன் வரப்போ லாரி டிரைவர் ரிட்டர்ன் லோடு கிடைக்குது அப்படின்னா அதை தெய்வம் மாதிரி பார்ப்பாங்க. ஐயோ ரிட்டர்ன் லோடு கிடைச்சிருச்சா அப்படின்னா டபுள் பெனிஃபிட்ரா நமக்கு அப்படிங்கிற மாதிரி தான் பார்ப்பாங்க. ஸோ இதே மாதிரி அங்கே போற லாரி டிரைவர்கிட்ட பேசி இந்த ரிட்டர்ன் லோடா நீ இந்த வேஸ்ட் அழுட்டு போ, இதை கொண்டு போய் நீ எங்கேயாவது அந்த பக்கம் கொட்டிக்க, உனக்கு நான் வாடகை கொடுக்குறேன் அப்படின்னா லாரி டிரைவர்ஸ் அவங்களுக்கு என்ன அக்கறை இருக்க போது? ஒரு கவர்மெண்ட்டுக்கே அக்கறை இல்லை, கொட்டப்படுற கவர்மெண்ட்டுக்கும் அக்கறை இல்லை, கொட்டுற கவர்மெண்ட்டுக்கும் அக்கறை இல்லை. அப்படிங்கிறப்போ அவங்க கொண்டாந்து இங்க கொட்டுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு நைட்ல கொட்டிட்டு தப்பிச்சு பார்ப்பாங்க. ஏதாவது பிரச்சனையாச்சு அங்க இருக்கக்கூடிய யாராவது ஒரு சமூக ஆர்வலர் அந்த லாரியை பிடிச்சா அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு வாரம் மிஞ்சி போனா வச்சிருப்பாங்க. ஆனா நமக்கு பெனிஃபிட் வருதா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாந்து கொட்டுறது அப்படிங்கிறது நடந்துட்டு இருந்தது. பட் இப்போ இந்த டைம்ல ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு இடத்த இதே மாதிரி மெடிக்கல் வேஸ்ட் அப்படிங்கிறது கொட்டப்படுது. அந்த மெடிக்கல் வேஸ்ட் என்ன அப்படின்னா கேன்சர் பேஷண்ட்ஸுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்கல்ல, ஸோ அதே மாதிரியான மெடிக்கல் வேஸ்ட் அங்க கொட்டப்படுது. இதை அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே தடுத்து கேட்கிறாங்க, கேள்வியா எழுப்புறாங்க. ஏன்னா ஒருத்தவங்களுக்கு ஒரு நோய் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் பயன்படுத்துறாங்க இல்ல ஒரு மெடிசன் பயன்படுத்துறாங்க அப்படின்னா அதை எந்த பாதுகாப்பும் இல்லாம ஒரு இடத்த கொட்டுறாங்க அப்படின்னா அது அந்த கிராமங்கள் அந்த இடத்த சுத்தி இருக்கக்கூடிய கிராம மக்களுக்கோ இல்ல அந்த பக்கம் போயிட்டு வரவங்களுக்கோ இல்ல அந்த பக்கம் வெள்ளாடுறவங்களுக்கோ பரவுறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியா நடக்கும். இதே மாதிரிதான் இறைச்சி கழிவும் கொட்டுறாங்க அப்படின்னா அது அப்படியே இருக்காது, கொட்டுற அன்னைக்கு இருக்க மாதிரியே இருக்காது, அடுத்த நாளா அந்த பக்கமே போக முடியாது, அப்படி நாரும் அது அங்க இருக்கவே முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அத மாதிரி மோசமா தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி இப்ப 4 நாளைக்கு முன்னாடி இந்த கேன்சர் பேஷண்ட் சம்பந்தமா இருக்கக்கூடிய அந்த மெடிக்கல் வேஸ்ட் எல்லாமே திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல கொட்டப்படுது. அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் அதை தடுத்து நிறுத்தி ஒரு பெரிய போராட்டமா முன்னெடுக்கிறாங்க. வழக்கம் போல பல வருஷமா இந்த மாதிரி போராட்டங்கள் அப்படிங்கிறது நடக்கிறது தான்.
ஆனா இந்த டைம் கொஞ்சம் சிவியரா நடந்தது. உடனே என்ன பண்ணாங்க அப்படின்னா, என்ஜிடி நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் இருக்காங்கல்ல, சோ அவங்க வந்து இத வந்து ஒரு வழக்கா எடுக்கிறாங்க, எடுத்து விசாரணை அப்படிங்கறத நடத்துறாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் சைடுல இருந்து இத மாதிரி சொல்றாங்க, இத மாதிரி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. உடனே என்ஜிடி வந்து கேள்வி கேட்கிறாங்க கேரளா கவர்மெண்ட் கிட்ட, ஏன் நீங்க இத உங்க ஸ்டேட்லயே கொட்டிக்க மாட்டேங்கிறீங்க, உங்களுக்கு அவ்வளவு இதுவா இருக்குன்னா நீங்க உங்க ஸ்டேட்ல கொட்டிக்க வேண்டியதானே, இங்க ஏன் வந்து கொட்டுறீங்க அப்படின்னு சில கேள்வி எல்லாம் கேட்டு, இங்க இருக்கிறத நீங்க இப்ப கொட்டினீங்கல்ல இந்த கேன்சர் பேஷண்ட் சம்பந்தமான மெடிக்கல் வேஸ்ட, அதெல்லாம் திரும்ப அள்ளணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டர் ஒண்ணு சொல்றாங்க. சோ அதுக்கப்புறம் கேரளா கவர்மெண்ட் சைட்ல இருந்து இங்க வந்து அங்க கொட்டினாங்கல்ல, அந்த கொட்டின இடத்த ஒரு ஆய்வு அப்படிங்கறத நடத்தி என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த மெடிக்கல் வேஸ்ட் எல்லாம் வந்து அவ்வளவு பாதிப்பானதெல்லாம் கிடையாது, சும்மா சாதாரண மெடிக்கல் வேஸ்ட் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பிளனேஷனை கொடுத்தாங்க. அதுக்கு அந்த திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து அவ்வளவு மோசமானது இல்ல, பாதிக்கக்கூடிய விஷயம் இல்ல அப்படின்னா நீங்க உங்க ஸ்டேட்லயே கொட்டிக்க வேண்டியதானே, ஏன் எங்க ஸ்டேட்ல கொட்டுறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தாங்க. நாங்க போயிட்டு இங்க இருந்து இந்த ரிப்போர்ட் எல்லாம் வந்து எங்க கேரளா கவர்மெண்ட் கிட்ட கொடுக்குறோம், சோ அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீம் வந்து போயிருந்தாங்க. அதே மாதிரி என்ஜிடி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இப்ப தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு இருக்காங்கல்ல, அதே மாதிரி கேரளா பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு இருக்காங்கல்ல, சோ அவங்க கேரளா பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வந்து இப்போ இங்க இருக்கக்கூடிய வேஸ்ட் எல்லாம் திரும்ப கேரளாவுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் சைட்ல இருந்து அனுப்பிச்சு வைக்கணும், டாரஸ்ல ஏத்தி நீங்க கொட்டினதெல்லாம் எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதுக்கு ஒரு செலவாகும்ல, சோ அந்த செலவெல்லாம் வந்து கேரளா பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு ஏத்துக்கணும், அந்த பணத்தை தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, இது ஒரு ஆர்டரா வந்திருக்கு, இதை எப்ப திருப்பி அள்ளுவாங்க என்ன நடக்கும் அப்படின்னு தெரியாது, அல்லாம கூட விட்டுடலாம், ஏன்னா இது வரைக்கும் அத மாதிரி நடந்ததே கிடையாது. அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, ஏதோ டிரைவர்ஸ் எல்லாம் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, பட் ஆனா திருப்பி அள்ளுனது அப்படிலாம் இது வரைக்கும் ஹிஸ்டரியில நடந்ததே கிடையாது. பட் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஹிஸ்டரியில அப்படின்னு சொல்லலாம் இந்த திருப்பி அள்ளுற விவகாரம் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 11-12 டாரஸ் அந்த லாரிகள்ல வந்து அன்னைக்கு கொட்டினாங்கல்ல அந்த கேன்சர் பேஷண்ட் சம்பந்தமான மெடிக்கல் வேஸ்ட், அதை எல்லாமே அள்ளி திருப்ப கேரளாவுக்கே அனுப்புற வேலை அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. இந்த நேரத்துல இதுக்காக ரொம்ப நாளா குரல் கொடுத்துட்டு இருந்திருப்பாங்கல்ல, இந்த மாதிரி கேரளா வந்து கொட்டுறாங்கன்னு சொல்லி புலம்பிட்டு எவ்வளவோ பேர் அதுக்காக முயற்சி எடுத்திருப்பாங்களா, அதை தடுத்து நிறுத்த அரசியல் கட்சி தலைவர்கள் எடுத்திருக்கலாம், இல்ல அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள்னு பொதுமக்கள்னு நிறைய பேர் எடுத்திருக்கலாம். சோ அதுக்கு ஒரு விடிவா இப்போ இந்த விஷயம் நடக்குது. சோ இனிமே வந்து இத மாதிரி கொற்ற வேலை நடக்காது அப்படின்னு நினைக்கிறேன். சோ இந்த நேரத்துல இதுக்காக குரல் கொடுத்தாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கலாம். அதே மாதிரி கேரளா கவர்மெண்ட் ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, நீங்க உங்க வேஸ்ட்டை உங்க ஸ்டேட்ல வச்சுக்கோங்க, ஏன்னா எங்க ஸ்டேட்ல இருக்கக்கூடிய வேஸ்ட் ஒழுங்கா பராமரிக்கப்படுதா, இந்த மெடிக்கல் வேஸ்ட் எல்லாம் சேஃப்டியா தான் வச்சிருக்காங்களா, என்ன பண்றாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாம இருக்கு. எங்க ஸ்டேட்லயே இவ்வளவு பாப்புலேஷன் வச்சிருக்கோம், இந்த மெடிக்கல் வேஸ்ட் எல்லாம் என்ன பண்றாங்க, எங்கெங்க கலந்து கிடக்குன்னு எங்களுக்கே தெரியாம இருக்கு. நாங்க எங்களை பாதுகாக்கிறதே எங்க பெரிய பிரச்சனையா இருக்கு, நீங்களும் பிரச்சனை கொடுக்காம இருங்க.